கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர் வழி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர் வழியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல தேசம் முழுவதும் தீமை தான் அதிகமா இருக்கு. கெட்டு போற வாசல் விரிவா திறக்கப்பட்டிருக்கு. யார் எந்த பக்கம்னாலும் எப்படினாலும் என்னனாலும் கெட்டு போறதுக்கு 1000 வாசல் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா நெருங்கி நிற்கிற பாவம், இன்னொரு பக்கம் பார்த்தா கண்களின் இச்சை, இன்னொரு பக்கம் பார்த்தா மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படி நம்ம 1000 பாயிண்ட் சொல்லிட்டே போலாம். இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப இந்த லெட்டர்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாத தடை? ஏன் வீட்டுக்குள்ள பிரச்சனை? ஏன் வீட்டுக்குள்ள போராட்டம்? ஏன் கண்ணீர்? ஏன் கஷ்டம்? அப்படி சொல்லி பல விஷயங்கள், பல காரியங்கள் என்னோட வாழ்க்கையிலே அனுபவத்தின் மூலியமா சொல்ல முடியும். நிறைய குடும்பத்துல ஜெபகுரி மூலியமா சொல்ல முடியும். வசனத்தின் மூலியமா சொல்ல முடியும். தேவன் அன்பாதான் இருக்கிறாரு. ஒருத்தன் விபச்சாரத்தை பாவத்துல இருந்தா, ஒருத்தன் துன்மார்க்கனா வாழ்ந்தா, ஒருத்தன் அக்கிரமம் செஞ்சா, ஒருத்தன் அநியாயம் செஞ்சா, ஒருத்தன் அசுத்தத்துல இருந்தா, ஒருத்தன் அருவருப்புக்குள்ள இருந்தா, தேவனுக்கு கோவம் வருமா வராதா? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படினாலும் வாழலாம்னு சொல்லிட்டு இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை விட்டும் தள்ளி போயிருந்தாங்க. துணிகரமான வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கையிலையும் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுல எனக்கு பிரச்சனை, என் வீட்டுல எனக்கு போராட்டம் சொல்லி உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாவி மனம் திரும்பினால் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்கிறோம், இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம், தயவை பெற்றுக்கொள்கிறோம். மறுபடியுமாக ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சகல காரியத்திலையும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும் போதுதான் ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு நான் காலையில ஜெபம் பண்ணிட்டேன், மறுபடியும் தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில ஒரு நாள் வளர்ச்சி இருக்காது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். முழு பைபிள் ஃபுல்லா வாசித்ததுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். அந்த முதல் ஸ்டெப் பாஸ் ஆகுனாதான் 2வது ஸ்டெப்புக்குள்ள போக முடியும். நிறைய குடும்பத்துல முதல் ஸ்டெப்லயே இன்னும் இருக்கிறதுனாலதான் நிறைய நேரங்களிலே இரவு நேரத்திலே இப்படிப்பட்ட செய்திகளை பேச வேண்டியிருக்கு. இரவு நேரத்திலே ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஒரு வயசான தாயார் 65 வயசு, இல்லை 75 வயசு, 77 வயசு, இல்லை ஒரு 53 வயசு ஒரு தாயார் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். என்னன்னு சொல்லி கேட்டா, கணவரும் ரசிக்கப்பட மாட்டாரு, பிள்ளைகளும் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெத்த தாய் இல்லை அம்மாவா இருப்பாங்க, மாமியாரா இருப்பாங்க, பேரம்பேத்தியா இருப்பாங்க, வீட்டுல பேரம்பேத்தி பிள்ளை எல்லாம் இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க. அந்த வயசானவங்க ஏன் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டேன், என் பிள்ளைகளை அழிஞ்சு போயிடக்கூடாது, என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளை தவறான வழியில போயிடக்கூடாது, என் கணவரை ரசிக்கப்படும் சொல்லி வீட்டுல உத்தரவா எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுல பேரம்பேத்திலாம் இருப்பாங்க, ஆனா ஜெபம் பண்ற ஒரு டீம் பார்த்து வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அதனால இந்த இரவுடத்துல செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. ஏன்னா நீதிமானுடைய ஜெபம் தான் கேட்கப்படும். ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தேவனோட சமூகத்துல போய் நிற்கும்போது முதல்ல அவன் மனம் திரும்பணும். மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு விடணும்.
அதுக்கப்புறம் தான் ஜெபமே பரலோகத்துல போகுது. அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சரி, ஒருவேளை ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதானிடத்துல பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு இந்த ஆத்துமா மனம் திரும்பிராதா அப்படின்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பும் போது எல்லாம் மறுபடியும் கொடுக்கிறாரு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது மறுபடியும் நம்மளை புதுப்பிக்கிறார். மனம் திரும்பினா மட்டும்தான் புதுப்பிக்கிறார். இந்த இரவு நேரத்துல ஒரே செய்தி தான், ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுறதுனாலதான் இந்த நிமிஷம் வரையும் நம்ம உயிரோட இருக்கோம். ஒரு குடும்பத்துல எத்தனையோ காரியங்களே கத்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்க. சில குடும்பத்துல சில கேள்வி கேட்பாங்க, அவங்களாம் துன்மார்க்கனா வாழ்றாங்க, அவங்க ஏன் நல்லா இருக்கிறாங்க, ஆனா நான் கஷ்டப்படுறேனே அப்படிம்பாங்க. ஒரு பாவி மனம் திரும்புவான்னு சொல்லி தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். ரவிராஜனுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருந்த ஒரு நபர். வியாபாரத்துல இருக்கும்போது எல்லாரையும் போல நானும் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா பைபிள் ஃபுல்லா பரிசுத்தம், பைபிள் ஃபுல்லா உண்மை. இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல் ஸ்டெப்பே மனம் திரும்புதல் தான். அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், தேவனிடத்துல இரக்கங்களை பெற்றுக்கொள்ளணும். மனம் திரும்பும் போதுதான் பாவத்தை மன்னிக்கிறார். மனம் திரும்பும் போதுதான் பாவத்தை மன்னிக்கும் போதுதான் விடுதலையாக்கப்படுகிறோம். மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம ரெண்டே பாயிண்ட் தான் யோசிக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம் வந்துடும். ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வீட்டில் பலவிதமான வியாதியோடு பலவிதமான பிரச்சனையோடு அப்படி யாராவது இரவு நேரத்தில் இணைந்திருந்தால் நம்ம ஒரு சின்ன டைரி கூட நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமா? இதுதான் அந்த மூல உபதேசம் அப்படிம்பாங்க. ஏசுட்ட நான் வந்துட்டேன்ப்பா, வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பினா நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்காது. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு தொந்தரவு இருக்காது. ஒருவேளை மனம் திரும்பாமல் இருந்தால் அப்புறம் கெட்ட சொப்பனம், அப்புறம் தேவையில்லாத சொப்பனங்கள், அப்புறம் பார்த்தா நைட்டு பார்த்தா குழப்பத்தில் இருப்பாங்க, நைட்டு பார்த்தா தூக்கம் வராது, பேய் பிடிச்ச மாதிரி. இதெல்லாம் பின்னாடி என்னன்னா இன்னும் முழுசா மனம் திரும்பலன்னு அர்த்தம். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, காலையிலையும் ஜெபம் பண்றாங்க, ராத்திரியும் ஜெபம் பண்றாங்க. சாயங்கால நேரத்துல சும்மா இருக்கும்போது கொஞ்சம் நாடகம் பார்த்துக்கிடுவாங்க, கொஞ்சம் படம் பார்த்துக்கிடுவாங்க, செல்போன்ல கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்த்துக்கிடுவாங்க. அப்புறம் நைட் நேரத்துல இயேசுவே நீ மன்னியும், இயேசுவே நீ மன்னியும், இயேசுவே நீ மன்னியும். பகல் நேரத்துல ஃபுல்லா செல்போன்ல தேவையெல்லாம் பார்த்துட்டு, இல்ல நாடகம் படம் தேவையெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவனோட சமூகத்துல போகும்போது நம்ம சிந்தனையில, நம்மளுடைய கண்கள்ல, நம்ம காதுல கேட்ட காரியங்கள், பேசின வார்த்தைகள், நம்ம இதயத்தினுடைய நினைவுகள், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பின்னாடி வந்துட்டு இருக்கும். 24 மணி நேரம் தேவனுடைய பிரசன்னம், 24 மணி நேரம் தேவனுடைய கிருபை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் எல்லா காரியத்திலும் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம். எல்லா பகுதி அப்படின்னா வீட்டுல இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதமா தான் இருப்போம், வெளியில புறப்பட்டு போகும்போது ஆசீர்வாதமா இருப்போம், வரும்போது ஆசீர்வாதமா இருப்போம். நம்மளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும், நம்மளோட அடுத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு எல்லாமே மூல காரணம் என்னென்ன அப்படின்னா கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா இருக்கும்போதுதான் ஆசீர்வாதம். இதை ஒரு குடும்பத்திலே கரெக்டா புரிந்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். முடிவில் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளேயும் போக முடியும். ஒருவேளை நான் இன்னைக்கு தான் அந்த செய்தி கேட்கிறேன், ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல விழுந்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு எந்திரிச்சிருங்க. அதிலே விழுந்து கிடக்கூடாது. நம்ம ரோட்ல போறோம், தடுக்கி விழுந்துட்டோம்,
விழுந்தோடனே நினைச்சுக்கோங்க, ஐயோ நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு தெரியாம விழுந்துட்டேன் சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா நடப்பாங்க. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணுமா, முதல்ல எந்த இடத்துல விழுந்து கிடக்குறான், எந்த பாவத்துல விழுந்து கிடக்குறான், எந்த அசுத்தத்துல விழுந்து கிடக்குறான், எந்த அக்கிரமமான கருத்துல விழுந்து கிடக்குறான், எந்த அநியாயத்துக்குள்ள போய் சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்திலே அநியாயமா பணம் சம்பாதிக்க போயிட்டாங்க. அங்க இயேசு கூட இருப்பாரா, பிசாசு தான் கூட இருக்கும். வாயை திறந்தாலே பொய், கெட்ட வார்த்தை, தூசணமான வார்த்தை, பெத்த தாயை ஏசுறாங்க, பாஸ்டரை ஏசுறாங்க. எத்தனை குடும்பத்துல கேடான காரியம். எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள என்ட்ராயிருவான். ஏன் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, மனம் திரும்பாத பட்சத்திலே பிசாசு அங்கதான் நிற்பான். மனம் திரும்பல அப்படின்னா என்னன்னா, அவன் மறுபடியும் பாவத்துல இருக்கிறான்னு அர்த்தம். மனம் திரும்பிட்டான் அப்படின்னாலே அவன் பாவத்துக்குள்ள போக மாட்டான்னு அர்த்தம். ஒரு குடும்பம் மனம் திரும்பியாச்சு அப்படின்னா இயேசு கூட இருப்பார். இயேசு கூட இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பம் முழுசா மனம் திரும்பி இருக்கணும். இயேசு கூட இருந்தால் எவ்வளவு சமாதானம் தெரியுமா? இயேசு கூட இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இயேசு கூட இருந்தா நைட்டு படுத்தா அப்படி ஒரு தூக்கம் வரும். ஏன்னா அவன் சிந்தனைக்குள்ள வேற எதுவுமே இருக்காது. குப்பையெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் என்னை அப்படி சொல்லிட்டாங்களே, அவ என்னை அப்படி சொல்லிட்டாளே, அவன் என்னை அப்படி சொல்லிட்டானே, எங்க அம்மா என்னை அப்படி சொல்லிட்டாங்களே, என் புருஷன் என்னை அப்படி சொல்லிட்டாங்களே, என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டாளே. தேவையில்லாத காரியம் எதுவுமே உள்ள இருக்காது. இதெல்லாம் உலக கவலைக்குள்ள போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்தாலே போதும். சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுக்க வேண்டியது. ஏன்னா சில குடும்பத்துல நைட் நேரத்தில் உட்காந்து அழுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. உலக கவலை, வீட்டுல பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா புருஷன் பேச மாட்டேங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் பேச மாட்டேங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா தனிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா விதவையா இருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா சரீரத்துல வியாதி, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பல லட்சங்கள் கடன். இவ்வளவு பிரச்சனையில இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்குமா அப்படின்னா, நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி தேவன் நம்மளை மீட்டெடுக்க முடியும். தேவன் நம்மளை மீட்டெடுக்க முடியும். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக பிதரிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 யோவான் 2:1-2 அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை மீட்டெடுக்க கிருபைதர பலியாக நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அப்ப நம்ம அவர்கிட்ட வரும்போது எப்படி இருக்கணும்? அப்பா நான் இந்த காரியத்துல நான் இப்படி போய் விழுந்துட்டேன்ப்பா, இதுல என்னால எந்திரிக்க முடியல, என்னை தூக்கி எடுங்கப்பா, நான் இனிமேல் உங்க பிள்ளையா மட்டும் நான் வாழ்ந்தா போதும், எனக்கு வேற எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் உமக்கு பிரியமானபடி நான் வாழணும், எனக்கு அப்படி ஒரு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்தால், தாழ்த்தினால் நம்ம குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம எங்கெல்லாம் வெளியில போறோமோ, நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ, அது எல்லாமே நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும். வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். இந்த கொஞ்ச நாள் இயேசுக்காக உண்மையா வாழ்ந்தா போதும். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதி வராதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழி அவரே. பாவங்களை நிவர்த்தி செய்யணுமா? இந்த பூமியிலே பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் என்னன்னா முக்கியமான சப்ஜெக்ட். பாவங்கள் மன்னிக்கப்படணும், பாவங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துட்ட வரணும். நீதி வர்றதுக்கு இயேசு கிறிஸ்துட்ட ஒரு மனுஷன் வரும்போதுதான் அவனுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த பாவங்கள் நிவர்த்தி ஆகதான்
சில குடும்பத்துல பல காரியங்களிலே ஈடுபடுவாங்க. நான் இங்க போனா சரியாயிருமா, அங்க போனா சரியாயிருமா, அவங்கள போய் பார்த்தா சரியாயிருமான்னு சொல்லிட்டு எங்கெல்லாமோ போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பாவங்கள் நிவர்த்தியாக தான் பல காரியங்கள்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தான் நமக்காக ஜீவ பலியானார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் போதுதான் நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போதுதான் சாபத்திலிருந்து நம்மளை நீக்கி நம்ம குடும்பத்தை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, நம்ம குடும்பம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கா? எந்த ஒரு மனுஷனும் கடைசி வரைய கூட வர முடியாது. சில குடும்பத்துல யோசிப்பாங்க, பிரதர் நான் அந்த மனுஷனை சார்ந்து இருக்கிறேனே, என் புருஷனை சார்ந்து இருக்கிறேனே, என் பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறேனே. எனக்கு நிறைய ஜெபக்குறிப்பு வரும். நான் நிறைய குடும்பத்துல நேரடியா பேசியிருக்கேன். சில தாய்மார்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என் பையனை நம்பி வாழ்ந்த பிரதர், என் பையன் இறந்து போயிட்டான். என் புருஷனை நம்பி நான் வாழ்ந்தேன், என் புருஷன் இறந்து போயிட்டான். இன்னைக்கு நான் விதவையா இருக்கேன். சில வாலிப பிள்ளைகள் அம்மா அப்பா விட்டுட்டு தனக்கு பிரியமான ஒரு நபரை விரும்பி ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தா விட்டுட்டு போன சில காரியங்கள், வீட்டுக்குள்ள சண்டை, வேற தொடர்பு, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம இந்த பிள்ளைகள் கொஞ்சம் வயசா இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் தவறான ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்ளும்போது வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. சில குடும்பத்துல இதயத்துல குற்ற மனசாட்சியோடு இருப்பாங்க. நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேனே, இப்படி ஒரு அக்கிரமத்துக்குள்ள இருக்கேனே, இப்படி ஒரு அநியாயமான காரியம் செஞ்சுட்டு இருக்கேனே, என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரு. ஆனால் தொடர்ந்து மறுபடியும் அந்த பாவம் செய்யக்கூடாது. துணிகரமா மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள போகக்கூடாது. வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. அழகா ஒரு சம்பவத்துல இயேசு கிறிஸ்து அழகா சொல்கிறார், நீ போ, இனி பாவம் செய்யாதே. இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்துல மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்தில் நாம் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ளும் போது 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறார். இரக்கம் பெற்றுக்கொள்ளும் போது அவ்வளோ கிருபை. தேவனிடத்தில் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இரவு நேரத்திலே மறுபடியுமா புதுப்பிக்க முடியும்? அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு வேணும். சில குடும்பத்திலலாம் அந்த கல்லான இருதயமா இருக்கும், கடினமான இருதயமா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நினைச்சதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் சரி, நான் தான் கரெக்ட் அப்படிம்பாங்க. தேவன் எது தெரியுமா எதிர்பார்க்கிறார்? மகளே மகனே, நீ என்னிடத்துல வா. சில குடும்பத்திலாம் அடங்கவே மாட்டாங்க, அடக்கிடுவாரு. ஏன்னா தேவன் நீதி உள்ள எஜமான். அடங்க மாட்டேன் அப்படின்னா அடக்கம் பண்ணிடுவார். ஒரு காலம்தான் அந்த கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனா நேரத்துல எத்தனை உயிர் போயிட்டு, நம்ம கிருபையின் காலத்துல மறுபடியும் துணிகரமாக கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, தேவன் கோவப்படும் போது, கோவப்படும் போது எந்த மனுஷனும் பக்கத்துல நிக்க முடியாது. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் இருக்குமானால் ஆசீர்வாதம். நான் கர்த்தரை விட்டு தள்ளி தான் வாழ்றேன், எனக்கு தெரியுது. நான் கர்த்தரை விட்டு தள்ளி தான் வாழ்றேன்.
அப்படின்னா, அப்பா என் வாழ்க்கையில் நான் இந்த காரியத்தில் குறையா இருக்கிறேன்ப்பா, எனக்கு மன்னிப்பு வேணும்ப்பா, என்னை மன்னிங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் வியாபாரத்திலேருந்து ஊழியத்துக்கு வந்தேன். நான் விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் என் கையிலேருந்து பணம் போயிட்டு, அதனால என்னுடைய சொந்த வீடை விற்று என்னோட வாழ்க்கையில நிந்தைகள், அவமானங்கள், நஷ்டம், கடன் பிரச்சனை, தொழில நஷ்டம், எல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா சொந்த ஊரை விட்டுட்டே போயிட்டேன். நிம்மதியே இருக்காது. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் மட்டும் எனக்கு சமாதானமா இருக்கும். ஆவியானவர் பேச ஆரம்பிச்சார். என்னோட வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் தப்பா இருக்கணும், கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலப்பா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. வசனம் வாசித்துட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணீர் வடியும். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் கொடுத்த கிருபை. அப்ப இரவு நேரத்திலே நம்ம இருதயம் தேவனோடு இருந்தால், இரவு நேரத்திலே நம்ம எந்த நாட்டுக்குள்ளே, எந்த சூழ்நிலையிலே, எந்த இடத்துக்குள்ளே, எந்த குற்ற மனசாட்சியோடு, சில குடும்பத்துல எல்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வேதனையா இருக்கு. இந்த பாவம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரியும். ஆனா துணிகரமா பண்ணும்போது என்னன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பூரணமாக்கும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு காலம்தான். அந்த காலத்துக்குள்ள மனம் திரும்பியாச்சு அப்படின்னா உயிர் பிழைக்கும். இந்த இரவு நேரத்துல இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படின்னா, சில குடும்பத்திலே ஜீவனை கட்டளையிட தேவன் கிருபையா இருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்தால், சங்கீதத்தில் ஒரு வசனம், முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் இந்த இரவு நேரத்திலே 12 மணி வரையும் தேவன் பார்ப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவன் பார்த்துட்டு இருப்பார். இன்னைக்கு அவன் மனம் திரும்புறானா பார்த்துட்டு இருப்பார். மனம் திரும்பினால் பாவத்தை மன்னித்து புது கிருபையால் நிரப்பி அபிஷேகம் பண்ணி புது வஸ்திரம் தருவாரு, எல்லா கிஃப்டும் தருவாரு. ஆனா என் இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் மட்டும்தான். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோட தொடர்பு இல்லை, எத்தனை மிஸ்டேக். இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க போறோம். பைபிள்ல அவ்வளவு வசனம் இருக்கு, வசனமா எழுதப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த இரவணத்திலே எத்தனை குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்களோ, உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? உங்க இருதயம் தேவனோடு இருக்கா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமா போய் யோசித்து பார்த்தாச்சுனாலே கண்டுபிடிச்சிடலாம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அவர்கிட்ட வந்தா போதும். சர்வலோகத்தின் பாவங்களையும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அப்ப நமக்கு யாரு வேணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வேணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேணும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஒருவேளை இதயத்துக்குள்ள நிறைய கேள்விகளோடு கூட நீங்க இணைந்திருக்கலாம். ஏன்னா சில குடும்பத்துல பாவத்துக்கு மேல பாவம் பெய்கிட்டே இருக்கும். தெரிஞ்சு பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தெரியும் மறுபடியும் பாவம் பண்ணுவோம், தெரியும் மறுபடியும் பாவம் பண்ணுவாங்க, தெரியும் மறுபடியும் பாவம் பண்ணுவோம், பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் முடிவு எங்க போய் நிற்கும்? மரணத்துல போய் நிற்கும். ஒரு நாள் செத்தே போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சுது. அப்புறம் அடக்க ஆராதனை தான். அதையும் ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியது அப்படின்னா, மனம் திரும்ப தேவன் கிருபையின் காலத்தை கொடுத்துருக்கு. இல்லைன்னா மனம் திரும்பவே மாட்டேன் அடம் பிடித்தால் அப்புறம் அடக்கத்துலதான் போய் முடியும். ஏன்னா அடக்க ஆராதனை சொல்லி இருக்கு. அப்ப அந்த பூமியில வாழ்ற காலம் கிருபையின் காலம். இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதபடியிலே கண்ணீரோடு மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு. சர்வலோகத்தின்
பாவங்களையும் சர்வ லோகத்தின் அப்படின்னா முழு உலகத்து பாவத்தையும் முழு உலகத்துள்ள ஜனங்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவருடைய பாதங்களிலே அர்ப்பணிப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போயிடும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நேர்ந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தீரும். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்க இதயத்துக்குள்ளே கத்தரை விட்டு தள்ளி போன எந்த பாவம் வந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. வேற தேசத்துக்குள்ளே வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய பாதவில்லை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா வேதனை. கர்த்தர் அறிவிங்கப்பா. கர்த்தர் அறிவிங்க. பிள்ளைகளுக்கு சுகமாக்கி தாங்கப்பா. போதும்பா, பட்ட பாடுகள் போதும். இந்த உபத்திர நாட்கள் முடிவு வரட்டும்பா. உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளிடுங்க. இந்த இரவு நேரத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. வேதனை நீக்கி போடுங்க. துக்கத்தை மாற்றுங்க. சஞ்சலத்தை மாற்றுங்க. போதும்பா, உபத்திரப்பட்டு போதும்பா, மாற்றித்தாங்கப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் அறிவிங்க. சில குடும்பத்துல வயசாயிட்டு, ஆனா இன்னும் சில பாவங்கள், சில அக்கிரமங்கள், சில துணிகரமான காரியங்கள், கர்த்தர் பிரியமில்லாத காரியங்கள் இந்த நாளில் எச்சரிப்பு கொடுத்தீங்கப்பா. சில ஆலோசனையும் கொடுத்தீங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் மனம் இறங்கணும். அப்போ அவங்க பிள்ளைகள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து புதுப்பித்து ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல்ல எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளியே அப்பம் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இணைந்திருக்கிற குடும்பங்களை, அவங்களுடைய அக்கிரமங்களை, அவங்களுடைய பாவங்களை, அவங்களுடைய மீறுதல்களை, அவங்களுடைய குற்றங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து அப்பா. சில குடும்பத்துல எல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. மன்னிங்கப்பா. உங்க பிள்ளைகளை மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்கப்பா. இந்த இரவு நேரத்துல கண்ணீரோடு ஒரு குடும்பத்துல திறப்புல நிக்கிறாங்கப்பா. என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா? நான் என்னைத்தான் புதுசா இணைந்திருக்கேன், என்னை மன்னிப்பாரா? அப்படியே இதயத்துல யோசிக்கிறான்ப்பா. உங்க பிள்ளைகளை மன்னிப்பீங்களாப்பா? உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. அப்பா மன்னிங்கப்பா. உங்க பிள்ளைகளை மன்னித்து அப்பா ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளிடுங்க. பரிபூர்ணமான சுகத்தை கட்டளிடுங்க. தீர்காயுசாகப்பா. சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்க கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்தவங்க கடனில கஷ்டப்படுறாங்க. இந்த கடனுக்கு ஒரு முடிவு தாங்கப்பா. நைட் நேரத்தில் தனி ஜோமான கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் எல்லா கர்த்தர் பாதத்தை கிருபை தாங்க. நன்றி. கற்பத்துணி ஆசிரியங்க. மாசமா இருக்குங்க, ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆவியமுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. உங்க நாமம் மையப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் இணைந்திருக்கிற குடும்பங்கள் அவங்களுடைய பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, மீறுதலை மன்னித்து, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஜீவ புஸ்ல எழுதப்படணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
9363064181 நம்பர் உண்டு. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்கள் ஒருவேளை ஜெபிக்கணும்னு விரும்பினால் இந்த நம்பர் நீங்கள் கூப்பிடலாம். விசேஷமாக எனக்கு டெய்லி ஒரு நிமிடமாக ஜெபிங்க. அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதையும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.